பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் பாடல் ஒன்று வரும். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் வரும், எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. அந்த பாடல் ஒரு அருமையான அற்புதமான பாடல். அந்த பாடல் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, அவருடைய வேட்பாளர் காரைக்குடி வேட்பாளர் டாக்டர் தாவேகா பிரபு அவர்களுக்கு பொருந்துகிறது. பிரபு மேல் வீசப்படுகின்ற வேட்பாளர் பிரபு அவர்கள் மேல் வீசப்படுகின்ற சேறு எல்லாமே சந்தனமாக மாறி அவர் மேல் விழுகின்ற அதிசயத்தை தான் பார்க்கிறோம். அவர் தன்னை பற்றி, தன்னுடைய குடும்ப பின்னணியை பற்றி, அவருடைய பழம்பெருமை அவர் சொல்லவே இல்லை. அவர் ஒரு விஜயனுடைய வேட்பாளராக மிகப்பெரிய ஆளுமைகளை, மிகப்பெரிய வசதி படைத்த, மிக அரசியல் பின்புலம் கொண்ட, அடியாள் பின்புலம் கொண்ட வேட்பாளர்களை, ஒரு கட்சியினுடைய தலைவரையே எதிர்க்கின்ற ஒரு வாய்ப்பு பெற்ற வேட்பாளராக பிரபு நிற்கிறார். அந்த வரையில் தான் நமக்கு பிரபுவை தெரியும். ஆனால் பிரபு மேல் பிரபுவுக்கு ஏற்படுகின்ற மக்கள் ஆதரவு, அவருக்கு கிடைக்கின்ற செல்வாக்கு, நாளுக்கு நாள் எகிறுகின்ற அந்த ஆதரவை பார்த்து அவங்க தான் சேருவாரி பூசுறாங்க. ஆரம்பித்தது சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகன் மூலமாக இந்த மாங்குடி இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசி அவர் மேல் வீசுகின்ற சேரி எல்லாமே சந்தனமாக மாறி விழுகின்றது என்றுதான் நாம் சொல்ல முடியும். என்னன்னா, இதுவரைக்கும் நமக்கு அதை பற்றி, அவரை பற்றி தெரியாது. இப்பொழுதுதான் தெரிகிறது. டாக்டர் பிரபு அவர்களுடைய கொள்ளுப்பாட்டனார் இந்த பழைய திருவாடானை தொகுதியில, பழைய தேவகோட்டை நினைக்கிறேன், திருவாடானை தேவகோட்டை, அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அதுவும் ஒரு கட்சி சார்பில் அல்ல, காங்கிரஸ் கட்சியிலிருந்து சீட் மறுக்கப்பட்டு அவர் சுயேட்சையாக மக்கள் அவரை நிற்பாட்டி, தேர்தல் செலவுக்கு மக்கள் பெண்கள் தாலியை கூட கலட்டி கொடுத்து, 180 தாலியோ என்னமோ கலட்டி கொடுத்துருக்காங்க, நகைகள் எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து அவர் போராடி 3 தொகுதிகளை உள்ளடக்கியதான் இன்றைக்கு ஒரு தொகுதியாக இருந்தது. வெற்றி பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் நகரத்தாரை அவர் தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய பாட்டனார் துரைங்கிற சின்னத்துரை என்பவர்கள் தான் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. சின்ன அண்ணாமலை செட்டியாரும் இன்னொருவரும், அவர் இன்னும் சிலரும் ஆங்கிலேய அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு தேவகோட்டையில் சிறைச்சாலையில் கொடுஞ்சிறையில் அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற பொழுது மக்களை திரட்டி ஒரு ஜாலியன் வாலாபாக்னு சொல்றாங்க. அதாவது இப்ப வெளியே நமக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, பலர் இறந்திருக்காங்க. அதுல சின்ன அண்ணாமலை செட்டியாருக்கே காயமடைந்திருக்கிறார். சிறைச்சாலையை உடைத்து வெளியே கொண்டு வந்து, அவர்கள் வெளியே கொண்டு வந்து அவங்களை பத்திரமா காசிக்கு, இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய், கேரளாவுக்கும் கொண்டு போய் அவங்களை எல்லாம் பாதுகாத்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு அவர் தான் முன்னின்று நடத்தியிருக்கார். திரு சின்னதுரை அவர்கள் இவருடைய கொள்ளுப்பாட்டனார். அதன் பிறகு எம்எல்ஏவாகியிருக்கார். இவ்வளவு பெரிய தேசிய பாரம்பரியம், மிகப்பெரிய தியாக குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் பிரபு. காலம் எப்படி கொண்டாந்து அவரை நிப்பாட்டிருக்கு பாருங்க. அந்த குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று காலம்தான் தீர்மானித்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே இவ்வளவு பெரிய பின்புலமும் பெரிய விஷயமும், அவரை தன்னைத்தானே போஸ்டர் அடிச்சுக்கல, நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கல, யாருக்கிட்டையும் தன்னுடைய பேக்ரவுண்டை பற்றி சொல்லவே கிடையாது. இப்பொழுதுதான் இவர் சேருவாரி பூசும் பொழுது மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். மக்கள் அவங்க குடும்பத்தை பற்றி தெரிந்தவர்கள் அவங்களாகவே தன்னெழுச்சியாக மக்கள் கிட்ட அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை விளக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக அது அவருக்கு போய்கிட்டு. இதை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு போனவங்க ஞாபகம்லாம் நமக்கு வருது. மாங்குடியை பற்றி, மாங்குடிதான் எனக்கு பாதுகாவலர்னு சொன்னார்ல முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம். பாதுகாவலர், என்னை பாதுகாக்கிறார், தம்பி கார்த்தி சிதம்பரத்தை பாதுகாக்கிறார்னு மேடைதோறும் முழங்கி வருகிறவர். திகார் ஜெயிலுக்கு போகையில் மாங்குடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? திகார் ஜெயிலுக்கு எதுக்கு உங்களை கொண்டு போனாங்க? திகார் ஜெயிலில் உடைத்து அடக்கையில் மக்கள், காரைக்குடி மக்கள் பொங்கி எழுந்து திகார் ஜெயிலையே உடைச்சாங்களா? பாதிக்கு முக்காவாசி பேர் கரெக்டு தான் போட்டது அப்படின்னு தான் சொன்னேன். இங்க இருந்து என்ன பண்ண, இங்க நமக்கு இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, திகாரிலையாவது போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு இருந்தாங்க. திகார் ஜெயிலுக்கு போனவர்கள், திகாரிலே கிரிமினல் குற்ற வழக்குகளுக்காக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேருவாரி பூசுகின்ற வேலையை செய்கிறார்கள். அந்த சேரு சந்தனமாக மாறுகிறது.
பாரம்பரியமிக்க குடும்பத்தின் மீது சேருவாரி பூசினாலும் அது சந்தனமாக மாறுகின்ற ஒரு செல்வாக்கு பிரபு அவர்களுடைய செல்வாக்கைத்தான் பார்க்க அற்புதமான விஷயம். எனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லலைன்னா தெரியவே தெரியாது. எவ்வளவு பெரிய தியாக பின்னணியிலிருந்து அவர் வந்திருக்கிறார், அதை பற்றி அவர் சொல்லிக்கிறவே இல்லை டாக்டர் பிரபு. இன்னும் நினைவு இடங்கள்லாம் கட்டியிருக்காரு. அவர் நினைவிடங்கள்லாம் கட்டி அதுக்கெல்லாம் இது பண்றாரு. நல்ல மனிதராக இருக்கிறார். சரி, அது அப்படி இருக்கட்டும். இன்னொன்று, பலரும் சொல்லுவார்கள், நான் பார்த்திருக்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்காக மக்கள் வெள்ளமென திரண்டு காத்திருந்தார்கள். அதே போல கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்பதற்காக மக்கள் வெள்ளம் போல் விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணா அவர்களுக்காக இந்த பேச்சை கேட்பதற்காக, எம்ஜிஆரை பார்ப்பதற்காக. ஜெயலலிதாவுக்கு கூட ஆளு வச்சு கூட்டிகிட்டு தான் வரணும். ஆளை கூட்டிகிட்டு வந்து திரட்டி தான் கூட்டம் காட்டணும். அந்த ஸ்டைல ஆரம்பிச்சதே ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவுக்கு கூட ஆள் கூட்டிகிட்டு வரணும், அதை ஆரம்பிச்சு காட்டினதே ஜெயலலிதா தான். இந்த ஆளை திரட்டி கொண்டாந்து கூட்டத்தில் நிறுத்துறது என்பதெல்லாம் ஜெயலலிதா சர்வாதிகாரி மாதிரி கட்டளையிட்டு அவங்க தொண்டர்கள், அவங்க பொதுமக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சதே ஜெயலலிதா காலத்தில். அதன் பிறகு அதையெல்லாம் உடைத்து இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக விஜயை பார்க்க வர்றாங்க. அது வாக்குகளாக வருமா, ஒரு நடிகர் பார்க்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ற ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுதுன்னா அது விஜய்க்கு தான் கூடுது, வேற யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கூடவில்லை. ஆக விஜய் மக்களை வசீகரிக்கின்ற, மக்களை ஒரு இடத்திலே திரட்டுகின்ற ஒரு மைய புள்ளியாக இருக்கிறார். விஜய் ஒரு சிஸ்டம். எம்ஜிஆர் எப்படியோ அப்படித்தான் நம்ம விஜயை பார்க்க முடியும். விஜயகாந்துக்காவது ஒரு ஜாதிய பின்புலம் இருந்தது, ஒரு இனத்தினுடைய பின்புலம் இருந்தது. விஜய்க்கு அது கிடையாது. எம்ஜிஆர் எந்த புள்ளியில் மக்களை இணைத்தார் என்றால், ஜாதி, சமயம், மத, மொழி, இன அடையாளங்களை கடந்து மனிதர்களை இணைக்கின்ற ஒரு புள்ளியாக எம்ஜிஆர் இருந்தார். அங்கே ஜாதி, மத இதெல்லாம் கிடையாது. அதன் பிறகு அரசியல் கட்சியாக மாறினதுக்கு பிறகு, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதை ஒழிய ஆரம்பத்தில் மனிதர்களை இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல இன்றைக்கு விஜய் மாறி இருக்கிறார். விஜய் மனிதர்களை மத, ஜாதி, மத, இன அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாகத்தான் விஜய் இருக்கிறார். இது பொறுக்க முடியல இவங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தானே. மனிதர்களை பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு, வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக ஒரு மனிதன் விளங்குவது, அதெல்லாம் கொடுப்பினம் நமக்கு இருக்குதா? கிடையாது. நம்மளை பார்த்த உடனே என்ன ஜாதி கேட்பாங்க. ஆனால் விஜய் அப்படி கேட்கல. விஜயை பார்க்க வருகின்ற மக்களும், ரசிகர்களும், நண்பர்களும் அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஜாதி கேட்டுக்கிறதுல எதுவும் கேட்டுக்கிறதுல. ஆகவே மனிதர்களை வேறுபாடுகளை கடந்து இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக விஜய் அவர்கள் இருக்கிறார். அதே சமயம் அவரை எதிர்த்து நிற்கின்ற சீமான் மனிதர்களை வேறுபடுத்துகின்ற ஒரு வேறுபாடுகளை சொல்லி இன வேறுபாட்டை சொல்லி, தெலுங்குங்கிறது, மலையாளிங்கிறது, அதன் பிறகு ஜாதிய பேசி குடி தேசியம்ங்கிறது, தமிழ் தேசியத்தின் வழியாக ஜாதியை புகுத்துகின்ற, மனிதர்களை பிரித்து விடுகின்ற வேலையை பார்க்கின்ற சீமான் அவர் நிற்கிறார். அதே போல இந்த அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களாகத்தான் தேர்போகி பாண்டி ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அவர் அதை தக்க வச்சுக்கிட்டு அவர் ஒரு பகுதியில் அந்த மாதிரியான அடையாளத்தை, வேறுபடுகின்ற அடையாளத்தை வைத்திருக்கிறார் தேர்போகி பாண்டி இருக்கிறார். அதே சமயம் இவர் மாங்குடியவர்களும் அவரும் அவருடைய பகுதியில், அந்த சாக்கோட்டை அந்த பகுதியில் ஒரு ஜாதிய பின்புலத்தை அவருக்கென்று இருக்குது. பிரபு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலும் அவருடைய தலைமை, அவருடைய வழிகாட்டி என்பது மனிதர்களை வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக இருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் அவர்கள் இருக்கிறார். ஒரு அற்புதமான விஷயம். வேறுபாடுகள் நிறைந்த இந்த நாட்டிற்கு அவ்வப்பொழுது இந்த மாதிரி மனிதர்கள் தோன்றுகிறார்கள். இது அவசியம், இது காலத்தின் கட்டாயம். அப்படித்தான் நாம பார்க்க முடியும் விஜய். ஆகவே விஜயினுடைய வருகை இன்றைக்கு அப்படி இருக்கிறது. மனிதர்களை இணைக்கின்ற அந்த மைய புள்ளியை இவர் பாஜகவுக்கு நேர் எதிர் முகாமில் தான் இருக்கார். பாஜகவுக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பாஜக மத ரீதியாக, ஜாதி ரீதியாகவும் பிரிக்கிறது. மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தி துண்டாடி வைத்திருக்கின்ற பாஜக, அதை எப்படி விஜய் ஏத்துக்குவார் எனக்கு ஒன்றும் தெரியல. விஜய் பாஜகவை பெரிதாக விமர்சிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது என்றாலும் அவர் நேர் எதிர் துருவத்தில் இருக்கார். இவர் வேறுபாடுகளை கடந்து இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக விஜய் இருக்கிறார். பாஜக
மனிதன் வேறுபட்டு இருக்க வேண்டும், பிளவுபட்டு இருக்க வேண்டும், ஜாதி ரீதியாக மத ரீதியாக மோதி கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ரத்தத்தை குடிக்கலாம்ங்கிற ஐடியாவை பாஜக. ஆகவே இன்றைக்கு இந்த இப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது வேறுபாடுகள் நிறைந்த இந்த காரைக்குடி தொகுதியில் மனிதர்களை ஜாதி மத ரீதியில் இவற்றையெல்லாம் கடந்து இணைக்கின்ற மைய புள்ளியான விஜயினுடைய வேட்பாளராக நிற்கின்ற பிரபு அவர்களுக்கு இயல்பாகவே மக்கள் ஆதரவு பெரிய அளவிலே பெருகுவதை தடுக்க முடியாமல் தான் இந்த வேட்பாளர்கள், அதிலும் குறிப்பாக மாங்குடி போன்றவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள், மாங்குடியினுடைய கடந்த கால அனுபவம் என்ன, அவர் என்னென்னலாம் செய்தார் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். திரு ப. சிதம்பரம் ஒரு தடவை கண்ணப்பனுடைய நோடு மோதி எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். இனி இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்து வாக்குகள் எண்ண போகின்ற பொழுது அவர் என்ன செய்வார் என்பதையும் அடுத்த காணொளியிலே நாம் பேசுவோம். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அளவிற்கு மோசமாக ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் மேல் சேருவாரி பூசுவதற்கு அத்தனை வேட்பாளர்களும் பிரபுவுக்கு எதிராக நின்று பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அது சந்தனமாக அவர் மேல் விழுகிறது. இதுதான் இன்றைக்கு காரைக்குடி தொகுதியினுடைய நிலை. அதே நேரம் நாளை மறுநாள் 21ஆம் தேதி பிரச்சாரம், 21ஆம் தேதி மாலை 5 மணி முடிந்து விடுகிறது. அதன் பிறகு பிரச்சாரம் பண்ண முடியாது. 22ஆம் தேதி ஓய்வு, 23ஆம் தேதி தேர்தல். பார்க்கலாம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரையில் பிரபு இப்பொழுது முன்னணியில் இருக்கிறார். அத்தனை பேரும் சேர்ந்து தாக்குவதால், அவரை டார்கெட் செய்யறதுனால அவருடைய இமேஜ் ஒரு மிகப்பெரிய அளவில் கிரியேட் ஆகியிருக்கு. வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் எண்ண முடிகிறது. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.